விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரா? விஜய் ஆட்சி அமைப்பார், யார் ஆதரவு கொடுப்பாங்க? மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை கேட்டு போயிருக்காங்க. விசிக்கு ஆதரவு தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவையும் கேட்டு கடிதம் கொடுத்து அது தொடர்பாக பேசி கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. தாவேகா தரப்பில் ஐயுஎம்எல் டெல்லி லீடர்கிட்டே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வகையில் இந்த கிட்டத்தட்ட 108 + 5 113 கொடுத்துருக்காரு. இவங்க ஒரு 8 சீட்டு வர்ற போது அது ஒரு 121 இடம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வருகிற பொழுது ஆளுநர் எதிர்பார்த்த அந்த 118 இலக்கையும் தாண்டி வருவதால் நிச்சயம் அவர் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை அவர் ஆட்சி அமைக்காத சூழல் ஏற்பட்டு ஒரு 6 மாதம் கவர்னர் ரூல் கொண்டு வந்துடுவாங்க. எந்த கட்சியும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த 6 மாதங்கள் என்பதை மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் தயாராக இல்லைன்னு ஒரு 6 மாதம் கொண்டு போவாங்க. அப்படி 6 மாதம் கொண்டு போகும்போது ஓராண்டு இங்கு கவர்னர் ஆட்சினா, கவர்னர் ஆட்சி என்பது யாருடைய ஆட்சி? பாஜக ஆட்சி வந்துடும். அதன் பிறகு ஓராண்டு கழித்து தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது விஜய் 150-200 இடத்துல ஜெயிச்சு ஒரு எவராலும் அசைக்க முடியாத ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன்.